ஆமா தாயே, நான் கேட்டு சொல்றேன். நீ கழுத்துல இருந்து மட்டும் கையெடு, நான் இப்போ கேக்குறேன். கேளு கேளு, நீ கேளு. நான் கை லூஸ் தானே விட்டுருக்கேன், உன்னால பேசலாம் முடியும். கேளு கேளுன்னு. ஏய் இந்தடி கௌசி, விட்டா நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் மவனை கொன்றுவ போல. ஓ மகனையா கொன்னாலும் கொல்ல தான் போறேன். இப்ப அவன் கேட்காம மட்டும் இருக்கட்டும், நிஜமா அவனை கொல்ல தான் போறேன் பாரு. உன் கண்ணு முன்னாடி அவனை சாகடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அடே அவ என்னதாண்டா கேட்க சொல்றா? கேளு கேளு கேளுங்கிறா. நீ கேட்டுதான் தொலைச்சார, என்ன தர கேட்கணும் நீனு? பத்தியா செவுடு செவுடு, இவ்வளவு சவுண்டா தானே பேசுறேன். உன் ஆத்தா செவுடு. எடி மரியாதை பேசு. எடி உன் பொண்டாட்டி பேசுறது சரியில்லடா. செவுடுன்றா அதுன்றா இதுன்றா என்னடா நினைச்சிட்டு திரியிறா இவ? வாய் ஒட்டை வச்சு நாக்க வச்சு அறுத்து போடுவா இருக்கு. மரியாதைக்கு இருக்க சொல்லு. அது என்னமோ பேசிட்டு போகுது, அதை நான் காதுல வாங்குற ஐடியா கிடையாது. நீ வந்து உன் தம்பிக்காரன்ட்ட இப்ப நான் கேட்கணும். இப்பதான் கரெக்டான சந்தர்ப்பம், இல்லைன்னா இது ரெண்டும் எஸ்கேப் ஆயிடும். மரியாதைக்கு இவன்ட்ட கேளு இப்போ. ஏ அஞ்சு, முதல்ல கையெடு, எடுத்தா தானே நான் கேட்க முடியும். சரி நீ கேட்பங்கிறதுனால நான் எடுக்கிறேன். மவனே நீ கேட்க மட்டும் இரு, கழுத்தை சங்க அறுத்துறேன் இப்போ. கொஞ்சம் விட்டா கொலையே பண்ணிடுவா போல. ஏனே இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? அரவிந்த் என்னடா சொல்றா இவ? என்னது அவன்கிட்ட கேட்கணுமா? என்னது கேட்கறது? அவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அங்க போய் வீட்டுக்கு மாப்பிளையா. அவன் என்ன செய்வான் சொல்லுடா? அவன் என்ன செய்வான்? என்ன அரவிந்த் வாய் மூடி தம்பிக்கா இருக்கா? நீ கேட்குறியா இல்ல உங்க தம்பிட்ட நான் கேட்கவா? கேளுன்னு கேளு. வசந்த், இங்க பாருடா. நீ இப்ப கஷ்டப்படுறியா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் அப்பா அம்மாக்கு நம்ம 2 பேரும் தானே ஷேர் பண்ணி எல்லாமே செய்யணும். நீ கொஞ்சம் பைசா கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பைசா கொடுத்து செய்யணும். நான் ஒரு ஆளே செய்யறேன் இல்ல, அதாண்டா கௌசி கேட்க சொல்றா. என்ன சொன்ன? கௌசி கேட்க சொல்றாளா? அப்போ உன் வாயில இருந்து நீ கேட்கல, நான் கேட்க சொல்லவும் தான் கேட்குறியா நீ? அப்ப என்ன மாட்டி குடுறியா? அப்ப நீ நல்லவன் ஆக்கிறியா? இங்க பாரு, உனக்கு புரியுதா புரியலையா? நான் சொல்றது நியாயம்னு தெரியுதா தெரியலையா? நீ என்ன மைண்ட் செட்ல இருக்க? இங்க பாரு, நான் சொல்றது என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. அவன் மட்டும் ஏன் செய்யாம இருக்கான்? உன்னை விட அவன் நல்லா சம்பாதிக்கிறான், கூடவே சம்பாதிக்கிறான். அவன் டாக்டர் வேலையில இருக்கான். டாக்டர் வேலை யார் படிக்க வச்சது? நீ தானே. கடன் வாங்கி சொத்து வாங்கி அந்த கடனை கூட இன்னும் கட்டிட்டு இருக்கேடா. இஎம்ஐ அது இதுன்னு இஎம்ஐல கட்டிட்டு இருக்கா. பைக் வாங்கி கொடுத்தது, மற்றபடி அவனுக்கு படிக்க வச்ச செலவுக்கு அங்கங்கே வட்டிக்கு வாங்கின கடன் அவ்வளோத்தையும் நீ தானே கட்டிட்டு இருக்க. அவனா கட்டிட்டு இருக்கான்? நல்லா படித்து சம்பாரிச்சு மட்டும் மாமியார் வீட்டில் கொடுத்துட்டு இருக்கானா? எனக்கு தெரியாது. இப்போ அவன் என்ன பண்ணணும்னா மாதத்துக்கு உனக்கு இவ்வளோ தரமான ஷேர் பண்ணி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுற தெரியுமா? நீனும் அவ்வளோதான் கொடுக்கணும். கொடு. நாம் இந்த வீட்டில் இருக்கவே வேணாம். தயவு செஞ்சு லாஸ்ட் டைம் உன்ட்ட கேட்குறேன், இந்த வீட்டில் இருக்க வேணாம் இருக்க வேணாம் இருக்க வேணாம். அவன் எப்படி அவன் முன்னாடி கூட்டிகிட்டு கிளம்பிடுறான்? நீ இருக்கானா? நான் மட்டும் என்ன இழிச்சவா என்ன? விர்ரி கௌசி, உன்ன கழுத்துல கை வச்சிடுறா. என்ன நீ? நானும் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே வேறு உனக்கு கொல்லாம விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. கழுத்துல கை வைக்கிறது விஷயம் கிடையாது. நான் கேட்குறத ஒழுங்கா கேளு. அவனை கொடுக்க சொல்லு. என்ன வசந்த், நீ என்னடா சொல்றா? டேய் அவனே பாவண்டா. அவன் பொண்டாட்டியை வச்சுட்டு அங்க இருக்கான்டா. அவன் எப்படா இங்க கொடுப்பான் நமக்கு? ஏ கிளவி, அப்ப இவன் மட்டும் இழிச்சவாயா? இவன்கிட்ட மட்டும் இவனை மட்டும் எங்கேயுமே விட மாட்டேங்கிற. இங்கே இருறா இங்கே இருறா இங்கே இருறான்னு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற. அவனை மட்டும் அங்க போய் அமுச்சு விட்டு அவன் ஜாலியா இருக்கணும், இவன் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? பாருடா, உன் பொண்டாட்டி பேசுறதே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் கிளவின்றா அதுன்றா. இது என்னடா நினைச்சிட்டு இருக்கா இவ? இங்க பாரு, கிளவின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன சொல்ல போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரியல. நான் சொல்றதுக்கு இப்போ ஒரு முடிவு வரலனா கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கும். ஏய் என்ன கௌசி, என்னடி இது வரைக்கும் அக்கான்னு கூப்பிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு கௌசின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. இன்னும் என்னென்ன கூப்பிட போற? இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருந்தா இன்னும் என்ன நல்லா கூப்பிடுவேன். கூப்பிடுவேன் நல்லா. என்கிட்ட ஒன்று நடிச்சு பேசுறது அப்படியே இங்க உள்டாவா? இதுகிட்ட வந்து 1-2 போட்டு கொடுத்து நாங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு உருண்டு கிடப்போம். அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு வேடிக்கை நல்லா சிரிச்சிட்டு இருக்கலாம் நினச்சியா? சொல்லு, நினச்சியா? நல்லா போட்டு விட்டியே. அது தெரியாது இந்த கிறுக்கனுக்கு. இவன் அந்த அரவிந்திர சொன்னா அதை கூட நம்ப கூட மாட்டான். நான் தான் போய் சொல்லி நினைப்பான். எல்லாம் மனவாய்வான். சரி கடுப்பாக இருக்கு எனக்கு. இவன் ஒழுங்கா இருந்தானா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆனால் இவன் சரியில்லை எனக்கு. இந்த அரவிந்த் சரியில்லை. என்னடி என்ன பேசுற? ஆமா அவன் தான் பார்க்கணும், இவன் தான் பார்க்கணுங்கிற. அப்போ எதுக்கு அவனை பெத்த? இங்க பாருனே, உங்க பொண்டாட்டி பேசுறது ஒண்ணுமே சரியில்லை. கௌசி, நீ அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கே என் அண்ணா என்ன சொல்லி விட்டுட்டு வந்தாரு, என் தம்பி நல்லா இருந்தா போதும், அவன் இங்கே இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு கூட வரவேனா, அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தாரு. இப்ப மட்டும் என்ன கேக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல நீ ஒரு ஆளு தானே. இதுக்கு தானே நீ பிறந்திருக்க. இதுக்கு மட்டும் இவன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணுமா? எவ்வளோ நாளைக்கு செய்வான்? உங்க அக்கா ஒன்றும் நடக்காம இருக்கு.
அது புருஷன் கூட வாழல, அது பாட்டுக்கு இங்க வந்து கிடக்கு. அதுக்கு 2 பிள்ளைங்க, அது 2 பிள்ளைங்களை யார் படிக்க வைப்பா? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு மாசம் மாசம் சம்பளம் ஏறுறதுல என் மாமனார் எல்லாருமே வாங்கிடுவாரு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோதான், அந்த மந்த்லி செலவுக்கு மட்டும் தான் அவர் காசு கொடுப்பாரு. சரி, உன் பொண்டாட்டி தானே வேலை பார்க்கறா? அவ வேலை பார்க்கறதுக்குள்ள இங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஓஹோ, யார்கிட்ட பேசுறதுக்கு வேலையே இல்ல. கௌசி, உன்னை கழுத்து பிடிக்கிற கௌசி நீ. யார்கிட்ட பேசுறதுக்கு வேலையே கிடையாது. ஒன்னதான் நான் கேட்கணும். அவட்டெல்லாம் பேசுறான், ஓவரா திமிரா பேசுறான். அவன் அதுக்கு மேல பேசுறா. நீ தான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீ கோவப்பட்டு உன் நம்பிக்காரன்ட்ட பேசினா கரெக்டா வருவான். ஆனா நீ நான் கேட்டேன்னு என்னையே மாட்டி விட்டுட்டு இருக்க. ஏன் நீ கோவப்பட்டு பேச மாட்டியா? ஏன் நீ வாய் திறந்து நீயா கேட்க மாட்டியா? நான் தான் சொல்லி கேட்டுட்டே இருப்பியோ? இப்போ நீ கோவப்பட்டு அவன்கிட்ட மாசம் நீ கொடுத்தே ஆகணும்டா, இல்லைன்னா நானும் கண்டுக்க மாட்டேன், எனக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ சொல்ற. என்ன சொல்ற? அடியாத்தா, சரியான பஜாரியா இருப்பா போலயே. என் மவனை என்ன அடி அடிக்கா, அந்த கழுத்தை பிடிச்சிட்டு இப்படி நெரிக்கா. பாவம் அவன் அவகிட்ட மாட்டிட்டு என்ன பாடு வர்றான். சரி கௌசி, இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நம்ம இப்ப அந்த லைஃபை பாக்குறது, நமக்குன்னு ஒரு சேவிங் வேணும். சரியா? எப்ப பார்த்தாலும் இப்படி ஃபேமிலி அவனும் இல்லைன்னா ஓகே, நாம தான் எல்லாமே பார்த்தாங்கன்னு சரி. அவன் நல்லா தானே சம்பாதிக்கிறான். பத்தாததுக்கு அவனை டாக்டருக்கு படிக்க வச்சு அவன் டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த இதுல எவ்வளவு சேலரி வரும் அவனுக்கு? அது இல்லாம அவன்கிட்ட கேட்காம எப்படி இருக்க முடியும் சொல்லு? அவ பேக்ரவுண்ட் பெரிய பேக்ரவுண்ட், அவங்க அப்பா அதெல்லாம் ஓகே. இவன் மாமனார் கொடுக்குறானா, என்ன கதை விடுறான். இதுங்க மட்டும் லைஃப்ல நல்லா சேவ் பண்ணி சேஃபா இருக்குதுங்க. நம்ம மட்டும் என்ன இழிச்சவாயா? அதான் நான் உன்கிட்ட பல தடவை கேட்குறேன். இப்போவும் நான் சொல்றது உனக்கு புரியலான்னு தெரில. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் தம்பி உன்னை நல்லா ஏமாத்துறான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் அவன் முன்னாடியே தான் சொல்றேன், அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். மரியாதை இப்பவே அவன்கிட்ட கேளு, சொல்லு. கௌசி, நீ சொல்றது புரியுதுதாம்மா. சரி விடு, நான் பேசுறேன் அவன்கிட்ட. இப்ப பேசுற வசந்தி, அவ கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குடா. இங்கே பாரு, நானும் எனக்கு எவ்வளோ சேலரி வருது, மாதம் ஒரு 60,000 வருது. அந்த 60,000 வச்சு நான் என்னடா பண்ண முடியும் சொல்லு? மாதம் வீட்டு செலவே 10,000 வருது வசந்து. 10,000 முதற்கொண்டு வருது. வீட்டு சாப்பாடு செலவுலேருந்து எல்லாமே அதிகம் 10,000. மற்றபடி உனக்கு வட்டிக்கு வாங்கின கடன் எவ்வளோ தெரியுமா வருது? 40,000 வருது. மீதி 10,000 தான் மிஞ்சுதே. அந்த 10,000 வச்சு நான் அக்காவுக்கு மாத்திரை செலவு வாங்குவேனா, அப்பாவுக்கு மாத்திரை செலவு வாங்குவேனா, அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேனா, இல்லை நான் பாப்பா தம்பிக்கு தீனி வாங்குவேனா, இல்லை அதுகளுக்கு கொஞ்சம் புக்ஸு பேனா பென்சில் நோட் புக் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும், அது வாங்குவேனா, இல்லை கொஞ்சம் அன்றாட செலவில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி வசந்து பூர்த்தி செய்வேன்? நான் அதுக்கு செய்கிறதுக்கே பதிலாக நான் மேற்கொண்டு கடன் தான் வசந்து வாங்குறேன். புரிஞ்சுக்கோ வசந்து, நான் கௌசி சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காத. எனக்கும் தோணுச்சு தான், இருந்தாலும் நம்ம தம்பி பாவமே அப்படின்னு நினச்சி தான் வசந்த் இவ்வளோ நாள் நான் கேட்கல. இருந்தாலும் இப்போ அவள் இவ்வளோ சொல்லும்போது நான் கேட்காம இருந்தேன்னா ரொம்ப தப்பு. நீயும் கொஞ்சம் ஷேர் நான் உன்கிட்ட ரொம்பலாம் கேட்கல. நீ ஒரு மந்த்லி ஒரு 30,000 கொடுத்துறேன், நான் ஒரு 20,000 போட்டு எங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல சொல்லு. அதெல்லாம் யார் பாப்பா? கௌசிக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லை. அவள் வச்சிருக்க பைசால தான் அவளுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிறாள். என்ன 30,000மா? வசந்தே, நீ கிளம்பு, நம்ம போவோம். அதானே, இவங்களுக்கு 30,000 மாதம் கொடுத்துட்டு இருந்தா ஏன் நிலமை என்ன ஆகுறது? இங்கே பாருங்க, மாதம் ஒரு 2,000 3,000 தருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நான் தரமாட்டேன். நீங்கள் என்ன 30,000 40,000 50,000 எங்கே போகிறது? நான்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, இவங்கள்ட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கணும் வசந்த்? நீ வா, நம்ம கிளம்புவோம். அதானே தீபிகா, நீ வா. ஐயோ பிள்ளைங்க சாப்பிடாம கிளம்புறீங்களா? ஏ வசந்தி, அவ பேசுறான் அவன் பேசுறான், நீ ஏன்டா சாப்பிடாம போகணும்? வாங்கிட்டு வந்து இங்க பாரு, சமைச்சு அம்புட்டும் அப்படியே இருக்குதுயா. சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து போகணும், அப்படியெல்லாம் போகக்கூடாது. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? உங்க அம்மாக்கு எவ்வளவு திமிரு பத்தியா அரவிந்தே? சாப்பிடாம கிளம்புது மகனும் மருமகளும். கௌசி விடு கௌசி, அவன் போனா போட்டும். அதெல்லாம் முடியாது. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அப்பெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் ஈஸியாலாம் நான் விட மாட்டேன். சொல்ல ஷோ, என்னதானே அவளுக்கு பிரச்சனை? கொஞ்சம் தள்ளு, உங்க அம்மா மண்டையை நான் உடைச்சிடுறேன். பேசாம இரு. எங்க கிடந்துச்சு பேட்டு? இரு வரேன். கௌசி, நகரு. இப்ப பேசு. இப்படி பாவம் அத்தை. நீ மரியாதைக்கு ஓடிரு முட்டைக்கண்ணி, இல்லைன்னா உன் மொழி இருக்காது. என்னடி அடிச்சிருவியா? அடிக்கிறது ஒண்ணுதான் பாக்கியா விட்டுருந்த. என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்ட. இப்ப அடிக்க தானே போற, அறை பாத்துருவோம்.
இங்கே பெரிய மனுஷி வயசான பொம்பளான்னு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து ஏதாவது பேசுறேன்னா கண்டிப்பா உன் மண்டையை உடைப்பேன். ஏய் என்னடா உன் பொண்டாட்டி அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அவ என்ன அடிச்சிடுவாளா? அடிச்சிட்டு இங்க இருந்து அவ போயிட முடியுமாடா? சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேசாம இருந்துரு. ஐயோ அத்தை, அவகிட்ட பேசாதீங்க. அடிச்சாலும் அடிச்சு போட்டுரும். அடிச்சாலும் அடிச்சு போட்டுருவனா? அப்போ புருஷனை மாசம் மாசம் காசு கொடுக்க சொல்லு. இல்ல தீபிகா, நீ பேசாம இரு. அவ என்ன அடிக்கிறாளா இல்லன்னு நான் பாத்துறேன். அண்ணே ஒழுங்கா அம்மா விட சொல்லுங்க. அம்மா பாவம், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அக்காவுக்கு வேற யார் இருக்கா? அம்மா இருக்க வரைக்கும் தானே. ஓ, உங்க அக்காக்கு வேற யாரும் இல்லல்ல, உங்க அம்மா இருக்க வரைக்கும் தானே தெரியுது. அப்ப நீ எதுக்கு இருக்க? அண்ணே இவங்க பேசுறது எதுவுமே சரியில்லைனே. என்னை என்ன வசதி பண்ண சொல்ற? எல்லாத்துக்கும் பதிலாக நானே செத்து போய் தொலைஞ்சிடலாம் போல. சாவு போ, நீ ஏன் இருக்க? ஏன் கௌசி இப்படி பண்ற? இங்க பாரு வசந்தி, நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். கௌசி கேட்கறதுல தப்பே இல்லடா. மா இங்க பாரு, உன் சின்ன பையனே உனக்கு காசு கொடுக்க சொல்லு. இல்லைன்னா நான் யாருன்னு பார்க்க கூட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளில போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வசந்த் என்ன சொல்ற? ஏய் என்னடா நீயுமா? ஆமா நீமாண்ணா, 2 பிள்ளைங்களை பத்தி 2 பிள்ளைங்களும் தான் செய்யணும். ஒரு ஆளே செஞ்சுட்டு இருந்தா அது எப்படி? இப்ப கேக்குற பாரு, இது கேள்வி. ஆமா, இவ்வளவு நாளா விட்டு சரியா போச்சு. ஆனா இவங்க 2 பேர் பண்றது பெரிய தப்பு. கௌசி இது வரைக்கும் கேட்க கூட இல்லை. ஆனா தீபிகா உன்கிட்ட அல்லாத இப்பெல்லாம் சொன்னதுனாலதான் கௌசிக்கு இப்போ கோவம் வந்து கேட்கறா. இப்போ என்னென்ன பண்ண சொல்றா? வசந்த் இங்க பாரு, நான் மாசம் மாசம் இவ்வளோ நாள் நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இனிமே நீ தான் கொடுக்கணும் சொல்லிட்டேன். உன்னை கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னு உனக்கே தெரியும். மறந்துடாத சொல்லிட்டேன். நீ அந்த கடனையாவது கட்டி தொல்ல. வேற எதுவும் கூட ஃபேமிலியை கூட பார்த்துக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த கடனையாவது தயவு செஞ்சு கட்டிடு. இல்லைன்னா என் வாழ்நாள் ஃபுல்லாக கடன் கட்டி நான் செத்துருவேன் போல. இப்ப என்ன உங்களுக்கு? இங்க வந்து நிம்மதியா 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தா விட மாட்டீங்க இல்ல? இப்படி பேசுறீங்க? தாயே நீ 2 நாள் என்ன 10 நாள் கூட இரு. ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கேயே கூட இரு. யார் உன்னைய வேணாங்கிறா? மாசம் மாசம் இவ்வளோ கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு இருந்துட்டே இருங்க. அவனுக்கும் அப்பா அம்மா தானே, அவனுக்கும் அக்கா தானே, அதெல்லாம் யார் பாப்பா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்க அப்பா திட்டுவாரு, அதெல்லாம் கொடுக்க விட மாட்டாரு. அப்படியா? மா இப்ப அவன் மட்டும் செய்யலன்னு வையேன், அப்புறம் என் பொண்டாட்டி என்னையும் கொண்டுருவா உன்னையும் கொண்டுருவா. ஒழுங்கா இருந்துக்க. செஞ்சாலும் செய்வாப்பா. என்ன பாத்துட்டே இருக்கா? உன் மகன்கிட்ட சொல்லு. ஐயா வசந்தே, தீபிகா கேட்குறேன் தப்பா நினைக்காத. அவன் சொல்கிற மாதிரி அவனும் ஒரு ஆளே எவ்வளோதாயா செய்வான். நீங்களும் கொஞ்சம் மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்யா. இல்லைன்னா நாங்கள் நடு தெருவில் தான் நிற்கணும் போல. அவள் இனிமேல் செய்ய விட மாட்டா போலையா. அதனால் நீயும் கொஞ்சம் மாதம் மாதம் எங்களுக்கு கொடுத்து உதவியா வசந்து. இப்போ என்ன, மாசம் மாசம் உங்களுக்கு காசு கொடுக்கணும் அவ்வளோதானே? தரேன். எங்கேருந்து தருவ? வாய் மூடு தீபிகா. கொடுக்காம அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் யார் தான் கொடுக்குறது? எவ்வளோ நாளைக்கு கொடுக்காம இருப்ப? பாவம்ல அவங்களும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கல்ல, அதுக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க விட மாட்டேன். போ வசந்த் உள்ள போன்னு சொல்றேன்ல, போ உள்ள. தீபு தள்ளாத. அதெல்லாம் கொடுக்க கூடாது, போ.